அப்பவும் விதி என் ரூபத்துல வந்து மறுபடியும் ருத்ர தாண்டவம் ஆடிடுச்சு. ஆமா சண்முகம், உன் விதிய எனக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை அங்க இருக்க வச்சதே நான் தான். எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்ப பத்தி துப்பு கொடுக்க அங்க நான் நல்லவங்கள சாட்சியா நிக்க வைப்பேன். அன்னைக்கு உன்ன நான் அங்க அப்படிதான் நிக்க வச்சேன். கோட்டச்சாமி பண்ண திருட்ட ஓ மூலமா இந்த காளியம்மா வெளியே கொண்டு வந்த. நல்லவங்களுக்கு தெய்வம் உதவி பண்ற மாதிரி தெய்வத்துக்கும் நல்லவங்க தான் உதவி பண்ணணும் சண்முகம். போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க மாமா? சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் திருடல சார். என் மேல பொய்யா கேஸ் கொடுத்துருக்காங்க சார். என் வீட்டில் இல்லை சார். சொன்னா கேளுங்க சார். யோ கான்ஸ்டபிள், உள்ள போய் தேடுங்க சார். என்ன சார் இது? ஏதாவது இருந்ததாயா? இல்லைங்க சார். சரி வா சார் கிட்ட சொல்லுவோம். சரிங்க சார். சார் உள்ள நகை எதுவும் இல்லை சார். என்ன சார், நான் சொல்ல சொல்ல என் பேச்சை நம்பாம வீடு பூராவும் தேடி பாக்குறீங்க. நகை எதுவும் கிடைச்சதா சார்? கிடைக்கல. கிடைக்காது சார், கிடைக்காது. ஏன்னா நகையை நான் எடுக்கல. அம்மனோட நகைய நான் தொடுவேனா? இந்த ஊர் ஜனம் என்னைய சந்தேகப்பட்டுச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஊர் ஜனங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்? என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களே. சுந்தரா, நீ அழுவாத. உங்க அப்பா நகை வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும். சண்முகம் எதுவுமே சொல்லாதரா ப்ளீஸ். தான் எதுவுமே சொல்லாதரா. டேய் தம்பி, கொஞ்சம் இப்படி வா. தம்பி நீ யாரு? நான் பழைய பஞ்சாயத்து தலைவரோட புள்ள சார். அப்படியா? சரி, நான் கேட்கறதுக்கு பயப்படாம பதில் சொல்லணும். இவங்க நகையை எடுத்து ஒளிச்சு வச்சதை நீ பாத்தியா? ஆமா சார். இவங்க நகையை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? வாங்க சார் காட்டுறேன். சண்முகம் நில்றா. டேய் டேய் சண்முகம், எங்க வீட்டு விஷயத்துல உனக்கு என்னடா வேலை? வெளியில போடா. சார், இப்ப அந்த பையனை எதுக்கு விரட்டுறீங்க? சார், அவன் எங்க வீட்டு பையனே இல்லை சார். அவன் அப்பப்ப எங்க வீட்டு பிள்ளைங்களோட விளையாடுறதுக்காக வருவான். அவனுக்கு என்ன சார் தெரியும்? அவன் ஏதோ வளரான்னு சொல்லிட்டு அவனை நம்பிக்கிட்டு கேட்டு வந்திருக்கீங்களே சார். அவன் வளர்றானா உண்மையை சொல்றானான்னு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சார் சார், அதை தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அவன் சின்ன பையன் சார். அவனுக்கு என்ன சார் தெரியும்? சார், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் தோப்பு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறீங்களே சார். டேய் நீ போடா. சார், அந்த பையனை அனுப்பணுமா அனுப்ப வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் தம்பி, இங்க வா. எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? சார், நான் சொன்னா கேளுங்க சார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார். வந்து காட்டு. சார் சார், என்ன சார் இது? அவன் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க சார். ஒரு சின்ன பையன், அவன் பேச்சை கேட்டு என்ன சார் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கீங்க?